அந்த ராஜா உனக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரிதான் அந்த ராஜாவோட குழந்தையும் உன்னை எதிரியா பாக்கும். அது உனக்கு நல்லது இல்ல. அதனால அவளுக்கு குழந்தை பிறந்தா பிறக்கட்டும். நீ அவ பக்கமே இனிமே போகாத. முடியாது முடியாது. அண்ணே, நான் சொல்றத கேளு. உனக்கு வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். திவ்யாவை விட்டுடு. இது பார், உயிரை விட்டால விடுவேனே தவிர நான் அந்த திவ்யா விட மாட்டேன். அண்ணே, நான் போ, நீ வெளியே போ. பேசாம வெளியே போ சொல்றல. அண்ணே, நான் வெளியே போ. திவ்யா முன்னாடி அவன் அடிச்சிட்டான். எனக்கு அவமானமா போச்சு. ராஜாவை பழி வாங்கணும். திவ்யாவை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஏதாவது அவனை செய்யணும். அவனை ஏதாவது செய்யணும். திவ்யா திவ்யா திவ்யா. அண்ணே அண்ணே, ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கானே. திவ்யாவை ஏதாவது பண்ணிடுவானா? அந்த குழந்தைய சில சமயம் தான் குழந்தை அதை காப்பாத்தணுங்கிறான், சில சமயம் அந்த குழந்தைய கலைச்சிடணுங்கிறான். அவனையும் கொழுப்பி நம்மளையும் கொழுப்புறானே. இந்த திவ்யாவை தவிர அவன் கண்ணுக்கு வேற யாரும் தெரியலையா? இவனை மறுபடியும் கொண்டு போய் எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடணும். இல்லைன்னா பாண்டிபுரத்துல கொண்டு போய் விட்டுடணும். அடுத்த கட்டமா அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணே, இது பாரு, ரொம்ப கத்தாத. அது ராஜாவோட குழந்தை. ராஜா உனக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரிதான் அந்த ராஜாவோட குழந்தையும் உன்னை எதிரியா தான் பார்க்கும். அது உனக்கு நல்லதுக்கு இல்ல. திவ்யாவுக்கு குழந்தை பிறந்தா பிறக்கட்டும். நீ அவ பக்கமே இனிமே போகாத. கவிதா சொன்ன மாதிரி அது ராஜாவோட குழந்தை. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ராஜா என்னை இப்ப எப்படி எதிரியா பாக்குறானோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை என்னை எதிரியா பார்க்கும். கரெக்டு தான். நான் ஏன் அந்த குழந்தைய என் குழந்தையா பார்க்கணும்? எனக்கும் அந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அந்த குழந்தை வேணாம். எனக்கு அந்த குழந்தை வேணாம். எனக்கு என் திவ்யா தான் வேணும். என் திவ்யா தான் வேணும். ஆமா, என் திவ்யா மட்டும்தான் வேணும். சரசு, என்னத்த வெண்டைக்காய் நறுக்கிட்டியா? அத்த இருங்க, நான் வந்து பொரியல் பண்றேன். நல்லா பண்ண. நறுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் பாத்துக்கிறேன். குடு குடு சீக்கிரம். அத்த. என்ன? அவரு நேத்து உங்ககிட்ட பேசினாரே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு, எப்போ, என்ன பேசினாங்க? அதான் அத்த, அவரு உங்க புள்ள உங்ககிட்ட என் புள்ளைய பத்தி என்ன பேசினாரு? இத பாரு, இந்த வெண்டைக்காய் மாதிரி வழவழா குழகுழான்னு பேசாத. மென்னு முழுங்காம என்ன விஷயம் என்னன்னு சொல்லு. அத்த, அவருக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? நீங்க தானத்தை அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவர்கிட்ட இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேச சொன்னேனே, பேசுனீங்களா?
அத்தை என்ன அத்தை? பேசலம்மா, மறந்துட்டேன். போய் சொல்றீங்க. நீங்க நேத்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுனீங்க. எல்லாத்தையுமே நான் வாசல்ல நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சாரி அத்தை, தச்சையெல்லாம் வந்தேன், காதுல விழுந்துச்சு. இந்த கரண்டியில சூடு வச்சிருவேன். போய் வேற சொல்றியா? சரி, ஆமா, நான் வந்து நின்னு தான் கேட்டேன். இப்ப அதுக்கு என்னங்கறீங்க? என்னவா? அதான் கேட்டேல்ல. அவன் என்ன சொன்னான்னு உனக்கு புரியல? அவன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறான். அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியலம்மா. தெரியும். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா சரச இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாளான்னு கேட்டாரு. அப்புறம் என்னம்மா? அத எனக்காக ஏத்த அவரோட வாழ்க்கையை அவர் தியாகம் பண்ணணும். அவருக்கு குழந்தை மேல ஆசை இருக்கு. ஆனா எனக்காக தான் அவர் மறைக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல் மனசா இருக்கிறது தப்பு தானே அத்தை? அவரோட ரத்தத்துல ஒரு குழந்தை பிறந்தா அவரும் சந்தோஷப்படுவாரு. நானும் அது ஏன் குழந்தைன்னு நினைச்சு வளர்த்துப்பேன்ல. ஏத்த ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி தான் இல்லையே தவிர ஒரு தாயா இருந்து பாத்துக்கிற தகுதியும் அன்பு காட்டுற அருகதையும் எனக்கு நிறைய இருக்கத்த. இந்த கல்யாணம் அவருக்காக மட்டும் இல்ல, எனக்கும் இதனால பலன் இருக்கு. அதை ஏத்த அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. தங்கச்சிங்களையும் தம்பியும் நான் தானத்தை வளர்த்தேன். அவங்க எல்லாரையுமே ஒரு தாயா இருந்து தானத்தை நான் வளர்த்தேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவரை எப்படியாவது ஒத்துக்க வேங்க அத்தை. காயத்ரி கிட்ட நான் பேசி சம்மந்தம் வாங்குறேன். இத பாரு சரசு, ஒருத்த வேண்டாம் வேண்டான்னு சொல்றப்போ அவனை வற்புறுத்தது சரியில்லம்மா. எனக்கு என்னமோ இது சரின்னு தோணலம்மா. அது மட்டும் இல்ல, சுப்பு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்திலேயே இல்லம்மா. அதுக்கு முதல்ல அவன் சம்மதிச்சாதானே நான் அடுத்த கட்டமா காயத்ரியா சாவித்திரியான்னு பேசலாம். அவன் என்ன திட்டுறாமா. சரசு கிட்ட சொல்லுங்க, அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை அப்படின்னு சொல்றாமா. அவ்வளவு பெரிய குழந்தை எல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம் அத்தை. எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும். என் புருஷனோட குழந்தை வேணும். இத பாரு, நீ என்ன ரொம்ப வற்புறுத்துன, நான் அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஐயோ அத்தை, ஏத்த நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்படி ஈவருக்கும் இல்லாமலே பேசுறீங்க. இல்லம்மா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஒருத்தன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவனை பண்ணிக்க சொல்றதே பெரிய தப்பா. அது அவனை கொலை பண்றதுக்கு சமமா. நீ இதுல என் பிள்ளைய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியே, என்னால முடியாதும்மா. அது மட்டும் இல்லம்மா, நீ என்னவோ இப்ப சொல்ற அடுத்தவ குழந்தைய உன் குழந்தைய வளர்ப்பேன்னு. அது எப்படி சரசு முடியும்? இன்னொருத்தி குழந்தைய நீ எப்படி உன் குழந்தைய வளர்க்க முடியும்? ஏத்த என் பாசத்தை நீங்களும் இப்படி சந்தேகப்படுறீங்க? கண்ணனை பெத்தது தேவகியா இருக்கலாம், ஆனா வளர்த்தது யசோதை தானே அத்தை. தேவகியா இருக்கிற தகுதியை தான் நான் இழந்துட்டேன். யசோதையா இருக்கிற தகுதியாவது அவர்கிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுங்க அத்தை. அப்பிலு 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 அரைஞ்சி அரைஞ்சி அரைஞ்சி. ஐய கேம் ஓவர் ஆயிப்போச்சா?
32 மரத்தை எடுத்திருக்காங்க. சுந்தரி, உன் புருஷன் பேரை சொல்லிக்கிட்டே வெட்டு, நிறைய வெட்டிடலாம். மர்மோளே, அத்தாடி, எதுக்கு இவ இவ்வளவு கோவமா போறா? இன்னும் கொஞ்சம் வேகமா செருப்பை கழட்டி போட்டிருந்தானா செருப்பு என் மூஞ்சி மேலே பட்டிருக்கும் போல இருக்கு. எனக்கு நீயே வேணாம் போடி. நான் உன்னை எப்படி எப்படியோ லவ் பண்ணியோ எப்படியாச்சும் உன் கூட வாழ்ந்துடலான்னு மொத்தத்தனமா பிடிவாதமா இருந்தேன். ஆனா என்னதான் எண்ணெயை தடவி உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அது சரின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாழ்க்கை நீ பாத்துக்க, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன். ஒழுங்கா என் குழந்தைய பெற்று கையில கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கி தரேன், வாங்கிட்டு போயிட்டு. இன்னொரு தடவை என் குழந்தைய கலைக்கணும்னு நினைச்சேன், எனக்கு தெரியாம நடந்த விஷயத்த நான் தெரிஞ்சே செய்ய வேண்டியதாகி போயிடும். மறுபடியும் என் குழந்தை உன்னை சுமக்க வச்சிருவேன். எனக்கு என் குழந்தைய பெற்று கொடுக்காம நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், உனக்கு டைவர்ஸும் தர மாட்டேன். வேற எவன் கூடயும் சேர்ந்து உன்னை வாழவும் விட மாட்டேன். இது வேற. திவ்யா, ஹலோ திவ்யா. என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும் சொல்லு திவ்யா, அதையே பண்ணிடுறேன். வாழணுமா சொல்லு, வாழ்றேன். சாகணும்னா சொல்லு, உடனே தூக்குல தொங்கி செத்துடுறேன். சேச்சா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல திவ்யா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கும் தூக்குனா சுத்தமா பிடிக்காது திவ்யா, அதெல்லாம் ஒரு கோழத்தனம். எனக்கு முறுக்கு கூட பிடிக்காது, ஏன்னா அதை தூக்குல தானே போட்டு வைப்பாங்க. இப்படி சைல்டிஷா பேசாம கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா ப்ளீஸ்? சரி திவ்யா. ஆக்சுவலா ராஜா உங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹே சேச்சா, பரவாயில்ல திவ்யா, உனக்காக நான் எவ்வளோ அடி வேணா வாங்குவேன். இடையே தாங்குற இதே இது, ஆஃப்டர் ஆல் அடி தாங்காதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் அடிச்சாருன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? திருப்பி அடிக்க வேண்டாம். திவ்யா, நீ என்ன சொல்ற? ஒருத்தன் நம்மள அடிச்சானா திருப்பி அடிக்கிறவன் தான் ஆம்பளை, அடிக்காதவன் ஆம்பளையே கிடையாது. அப்படியே சொல்ற? அவன் உன் புருஷன்றனாலதான் சும்மா இருந்தேன். புருஷனா? புருஷனை விட முதல்ல மனுஷன் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு மானம் மரியாதை தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது இல்லனா வாழறதுக்கு அர்த்தமே இல்ல. அடடா, இது நீ நேத்தே சொல்லியிருந்தனா இன்னைக்கு அந்த ராஜாவை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் அவனை அடிக்க முடியலனா கூட கடிச்சாவது வச்சிருப்பேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அவன் அட்ரஸ் சொல்லு, அவனை தேடி போய் அடிக்கிறான். வேணாம் வேணாம், இதுக்கப்புறம் எல்லாம் நீங்க போய் அடிக்க வேண்டாம். திவ்யா, ஆனா இதுக்கப்புறம் உங்க மேல அவர் கையை வச்சாருன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, திருப்பி பலர்னு அரைஞ்சிருங்க. சரி திவ்யா, இனிமே அவன் என்னை அடிக்கட்டும், அப்ப பாரு. இங்க பாருங்க, இனிமே நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். சரி திவ்யா. அந்த ராஜா என் வாழ்க்கையை அழிச்சிட்டான், இன்னும் நாசம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். விடக்கூடாது. நிச்சயமா திவ்யா,
உனக்கு நான் இருக்கேன். ஐ மீன் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இப்ப எங்க இருக்கீங்க? நான் இங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் வரேன். மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டணும். கொட்டு திவ்யா, கொட்டு. எல்லாத்தையும் நான் பொறுக்கிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பொறுக்கி திவ்யா. என்ன? ஐ மீன் நான் ஒரு பொறுக்கி எடுத்த மாணிக்கம். அதை நீ போக போக புரிஞ்சுக்குவேன். சரி, நான் வரேன், வைங்க. உங்க கூட பழக கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த ராஜா யாரு? நான் வரேன், நீங்க வைங்க. சரி திவ்யா. மர்மோளே, திவ்யா வந்தாளா? வந்தா. உள்ளதா இருக்காளா? போயிட்டா. என்னது? ஆமாப்பா, நான் இந்த போன்ல ஃப்ரூட் நிஞ்சா விளையாடிட்டு இருந்தேனா, அவ ஆட்டோல அன்ட்ரி பேட் மாதிரி வந்து இறங்குனா. என்னமோ இந்த டெம்பிள் ரன் மாதிரி வேகமா போய் கதவை சாத்திக்கிட்டா. என்னைய பார்த்தா பேய் மாதிரியா இருக்குது. கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே இல்ல. மின்னல் மாதிரி வந்தா, மின்னல் மாதிரி போயிட்டா. எங்க போனா? தெரியாது. அவ எங்க போனா எனக்கு என்ன? யாராசா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுங்கிற அவ. உங்க 2 பேர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேப்பா. அம்மா, கல்யாணமோ சொர்க்கத்துல நிச்சயப்படுது. ஆனா கல்யாணம் ஆன மறுநாளே நரகம் ஸ்டார்ட் ஆயிருது. சரசு, சரசு சீக்கிரம் வாமா. இதோ வர அத்தை. சுபுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், தட்டை எடுத்து வை. இந்தாங்க. சுபு, என்னப்பா கை கழுவுற? சுபு, என்னங்க என்னாச்சு? சுபு, ஏன் சாப்பாடுல கை அழுமிட்டீங்க? ஐயா, சுபு, என்னங்க என்னங்க இல்லங்க. சுபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது. என்னங்க என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்றியா? உன் தலையில ஏறி உட்காந்துருக்க பேய் அதை கேளு சொல்லும். ரோட்ல அவ புருஷங்கார ஏதாவது பொண்ணை பார்த்தாக்கா கண்ணை நோண்டாளுங்க, கொள்றாளுங்க. நீ என்னன்னா இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ற. ஏன் என்ன இப்படி ஏலம் விடுற? இங்க பாருங்க, எல்லாம் ஒரு காரணமா தாங்க. நமக்கு ஒரு குழந்தை வேணும், இல்லனா நம்ம வாழ்க்கையில எந்த சந்தோஷமே இருக்காது. பாரு, திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு தான் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். மனுஷனாவே இருக்க மாட்ட சொல்றேன். நீ அம்மாட்ட கிச்சன்ல பேசணும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்கு அம்மா முன்னாள் நிக்க போய் சாவி கொடுக்குற? அப்படின்னா அத்தை கிட்ட பேசினதை நீங்க கேட்டீங்களா? ஆமா, நான் எங்க அம்மாட்ட ரூம்ல பேசிட்டு இருந்தேன். நீ ஒட்டு கேட்கும் போது நான் கேட்ட தப்பா? அப்பவும் நான் சொல்ற விஷயத்துல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியலையா? டேய், நீ சொல்றது நியாயமே இல்லையடி, அநியாயமா இல்ல இருக்கு. பாரு, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு விளையாடாத. நான் விளையாடலங்க. இந்த வீட்ல ஒரு குழந்தை விளையாடணும் தான் நான் ஆசைப்படுறேன். பாரு சரசு, நீ விளையாட்டா பேசுற விஷயம் விபரீதமா போய் முடிஞ்சிட்டு சொல்லிட்டேன். எந்த விபரீதமும் எந்த வில்லங்கமும் இல்லங்க. என்னோட சம்மதத்துல தானே இது எல்லாமே நடக்குது. ஏன் நீ 2வது கல்யாணம் பண்றது தப்புடி, சட்டப்படி தப்பு. போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் உள்ள போனா பரவாயில்லையா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணாதானே
இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவ்வளவு விவரம் தெரியாத பொண்ணு ஒன்னும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ரெடியா இல்லைங்க. தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நான் ரெடியா இருக்கேன்.